சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஏய், வாய் மூடிட்டு பேசாம சாப்பிடுங்க. ஏய், வாய் மூடிட்டு எப்படி சாப்பிடுறது? கொஞ்சம் அம்மா கிட்ட கேட்டு சொல்ல. ஐயோ, 1947 இருந்து நீயும் இது ஒரு ஜோக்குன்னு சொல்லிட்டு இருக்க. நானும் தலைவிதியன்னு சிரிக்கிறேன் பாரு. அப்படியே விரச்சனா ரெண்டு. என்ன அடிக்கிற? ஆமா அடிப்பேன். அம்மா கிட்ட சொல்லிடுவோம், பாத்துக்கோ. மெதுவா தலையை தட்டுமா. அண்ணனை யாரும் நினைக்கிறாங்க. வேற யாரு? அண்ணிதான். நான் நினைச்சேன், நீ கரெக்டா சொல்லிட்ட. ரெண்டு பேரும் அங்கேயும் இங்கேயுமா இருந்தாலும் மனசால எப்பவுமே இணைஞ்சே இருக்காங்க. அங்க மகா செல்வத்தை நினைச்சிட்டு இருக்கு, செல்வம் இங்க மகாவை நினைச்சிட்டு இருக்கான். நீ வேணா போன் பண்ணி கேளண்டா, மகாக்கும் பொறையேறி இருக்கும். அப்புறம் கேட்டுக்கலாம், முதல்ல தட்டை பார்த்து சாப்பிடுங்க நீங்க. ஏமா, பூரி இருந்ததா நான் சாப்பிடுவேன். ஏங்க, அதுக்குள்ள 3 பூரி சாப்பிட்டீங்களா? 3 பூரியா வச்சேன்? ஆமா ஆமா, 3 பூரி தான் வச்சேன். மீதி 2 எங்க போச்சு? 1 தானே சாப்பிட்ட. வெண்ணிலா, என் தட்டுல இருந்து பூரி எடுத்தியா? அப்பா, உங்களுக்கு வச்சத நான் ஏன்பா எடுக்க போறேன்? அதுவும் கரெக்ட் தான். அப்ப நாம வச்ச பூரி எங்க போச்சு? அதத்தான் நாங்களும் கேட்டுக்கிட்டு இருக்கோம். என்னமோ கௌரி, எனக்கு வச்ச பூரியில நான் 1 தான் சாப்பிட்டேன். மீதி 2 காணோம். யாரோ என் பூரியை திருடிட்டாங்க. அப்பா, அப்போ போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துறேன். கௌரி, சாப்பிடுறதெல்லாம் கணக்கு பார்க்காதம்மா. இன்னும் 2 பூரி எடுத்து வைய. வா, என்னதான் பூரி பிடிக்கும்னாலும் இப்படியா வலிச்சு வாரி சாப்பிடுறது? வயசாகுது இல்ல, வயசுக்கு ஏத்த மாதிரி சாப்பிடணும். அப்புறம் முதுகு பிடிக்குது, மூச்சு பிடிக்குதுன்னு ஏன் உயிரை வாங்க வேண்டியது? இதுக்கப்புறம் பூரி கேட்க கூடாது சொல்லிட்டேன். 2 போட்டிருக்கேன். நீ என்னடா ஒன்னையே வச்சுக்கிட்டு இருக்க? சாப்பிடுறா. சாப்பிடுறேன். போனையே பாத்துட்டு இருப்பான் இவன். டேய், போனை பார்க்காம சாப்பிடு. ஏய், முக்கியமான விஷயம்டி. அக்கா போதுமா? ஏடி அதுக்குள்ள எந்திரிச்சிட்ட? போதுமா, எனக்கு பசிக்கல. என்ன சாப்பிட்டாலும். கௌரி, நீ வச்ச பூரி எங்க? 1 தான் இருக்கு, 1 காணோம். ஏங்க, சின்ன குழந்தை மாதிரி பண்றீங்க. கடகடன்னு எடுத்து சாப்பிட்டுட்டு பூரியை காணோம் காரியை காணுங்கிறீங்க. பேசாம எந்திரிங்க. இல்ல, இங்க இருந்துச்சு, காணோம். டேய் டேய் கதிரு, நீ தானே என் பூரி எடுத்த? நான் ஏன்பா எடுக்க போறேன்? ஏங்க, அவன் தட்டுல இருக்கிறதே அவன் எடுத்து சாப்பிடல, உங்க பூரி அவன் எடுக்க போறானா? பொய் சொல்லாதீங்க, பேசாம சாப்பிடுங்க. கௌரி, பசிக்குது கௌரி, இன்னும் 2 பூரி எடுத்து வைய. சொன்னா கேட்க மாட்டீங்க நீங்க. டேய் செல்வம், என்னடா நீ எந்திரிச்சிட்ட? ஒரு பூரி கூட சாப்பிடல? இல்லம்மா, போதும். அம்மா, எனக்கு ஒரு பிளேட்டுமா. இருமா, இவங்க சாப்பிட்டு எந்திரிக்கட்டும். டேய் சீக்கிரம் சாப்பிடுறா, அவன் சாப்பிடணும். சரி. என்னப்பா? போதும், வேணாம் பாட்டி. ஏய் மகா, ஏன் என்ன ஒரு இடியாப்பம் தான் சாப்பிட்ட? அக்கா, நான் சும்மா ஜாலிக்கு தான் சொன்னேன், கோச்சுக்கிட்டியா? அத்தை மாமாவை தான் நினைச்சிட்டு இருக்காங்க, நல்லாவே தெரியுது. என்ன பசி. வந்துட்டியா? வா வா வா, பயங்கர பசிமா, கொடு.
ஆஹா, வாசனை ஆளை தூக்குதே. ஆ, அட பூரி குருமா. ஹலோ ஹலோ மேடம், எங்கே கிளம்பிட்டீங்க? வாங்க, டிஃபனை கொண்டு வந்து வச்சுட்டா நானே சாப்பிட முடியுமா? இப்போ என்ன பண்ணணுங்கிற? ஊட்டி விடணுமா? எனக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்லைம்மா. என்ன கடுப்பேத்தாத. இங்கே பாரு, இந்த பொம்பளைங்களை நம்பவே முடியாதுமா. விளையாட்டுத்தனமாக சம்பவத்தை பண்ணி விட்ருவாளுங்க. ஒருவேளை இதில் நீ விஷத்தை கலந்துருந்தீங்கன்னா வாய் நீ சாப்பிடு. இங்க பார், உனக்கு இஷ்டம் இருந்தா சாப்பிடு, இல்ல பட்னி கடந்து சாவு. ஓ, அப்போ நான் ஒன்று பண்ணுறேன். என் மாமனார்கிட்ட கொடுத்து சாப்பிட வச்சு செக் பண்ணிக்கிறேன். ஐயோ, போ. எதுக்கு இப்ப உயிரை வாங்கி சாவடிக்கிற? இங்க பார், உன்னை கொல்லணும்னு நான் நினைச்சிருந்தா எப்பவும் உன்னை முடிச்சிருப்பேன். இது ஏன் வீடா போச்சு. வெளியில இருந்துன்னு வச்சுக்க, இந்நேரம் மண்ணோட மண்ணா மக்கி போயிருப்ப. நீ 1000 சொல்லு, அதெல்லாம் நான் நம்ப தயாரா இல்லை. நீ இதில் ஏதாவது கலந்தாலும் கலந்துருப்ப. இந்தா வாய் நீ சாப்பிடு, மீச்சதை நான் சாப்பிட்டுக்கிறேன். இரு இரு இரு, கிழங்கு இருக்கு, சாப்பிடு, தொட்டு சாப்பிடு. நல்லா மென்று முழுங்குமா. இங்கே சாப்பிட்ற மாதிரி ஆக்டிங் கொடுத்துட்டு வெளியில் போய் துப்பிட்டேன்னு வைய, அப்புறம் அதை நம்பி நான் சாப்பிட்டு போய் சேர்ந்துருவேன்ல. இங்கே பாரு, எனக்கு நிறைய கடமைகள் காத்துட்டு இருக்குமா. இன்னும் கொஞ்ச நாள் நான் உயிரோடு இருந்து ஆகணும். அவ்வளவுதானே? இப்போ உட்காரு, ஒரு 10 நிமிஷம் உட்காருமா. இப்போ தானே பூரி உள்ளே போயிருக்கு, அது என்ன ரியாக்ஷன் கொடுக்குதுன்னு பார்க்க வேணாமா?